உங்களுக்கு யுக்ரைன் போரும் பொழுது அமெரிக்கால இருந்து ரொம்ப பிரஷர் நம்ம மேல, நீங்க ரஷ்யாட்ட இருந்து ஒண்ணுமே வாங்காதீங்கன்னு. குறிப்பிட்ட S-400 மிசைல் சிஸ்டம் வாங்காதீங்க. ஆனா இந்தியா நின்று நாங்க வாங்கிதான் ஆனா வேற வழி கிடையாது, எங்களுக்கு இது தேவை. கடைசியில பிரசிடென்ட் பைடனுக்கு சொன்னோம், இங்க பாருங்க இது எங்களுக்கு தேவை, சைனாக்கு எதிர்த்து. சைனா என்ன பண்ணாங்க, S-300 வாங்கினாங்க. அதுல வாங்கினதுல கொஞ்சம் சரியா வேலை செய்யாத பாகிஸ்தானுக்கு தட்டி விட்டாங்க. ஏன்னா பாகிஸ்தான் பணம் கொடுத்து வாங்குறது இல்ல, ஓசியில அதை கிடைக்கும் எடுத்துப்பாங்க. சைனீஸ் ப்ராடக்ட் உங்களுக்கு தரும், எது அமெரிக்கன் மார்க்கெட் வருதோ அது ஒரு குவாலிட்டி, இந்தியாவுக்கு வருது ஒரு குவாலிட்டி, ஜப்பான் போறது ஒரு குவாலிட்டி. அவன் குவாலிட்டி மாத்துவான் ஒரே ப்ராடக்ட்டுக்கு. ஃப்ரீயா ஏதாவது கொடுத்தோம்னா அதை இந்த ஃப்ரீயா கொடுக்கறது வேலை செய்யலன்னு நான் ஆப்பிரிக்கால இருந்து கேள்விப்பட்டிருக்கேன் சார். சைனா நிறைய எக்யூப்மெண்ட் எல்லாம் அனுப்புவாங்க, ஃப்ரீயா கூட அனுப்புவாங்க, சரியாவே வேலை செய்யாது. பேருக்கு தானம்னு பேரு, ஆனா வேலை செய்யாது. அந்த மாதிரி எக்யூப்மெண்ட் ஏர்கிராஃப்ட் அந்த மாதிரி தான். சரி, ஆனா நம்ம அந்த S-400 பாருங்க அக்யூரேட். இந்த அன்மேண்ட் ஏரியல் சிஸ்டம். ரெண்டாவது இந்த இது S-400 ட்ரையம்ஃப்ங்கிறது. மூணாவது பராக் 8 மிசைல்ஸ் இஸ்ரேல்ட்ட இருந்து ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் நடக்கிறது. இந்தியால பராக் 8 மிசைல்ஸ் நம்ம ஜாயிண்டா இங்க ப்ரொடியூஸ் பண்றோம். அதுவும் நல்ல வேலை செஞ்சுதான் இந்த 2 நாளா. அதுக்கு பிறகு சார் ஆகாஷ் மிசைல் DRDO நம்மளோட டிஃபென்ஸ் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணுது, சர்ஃபேஸ் டு ஏர்.